ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த கதைகளாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை பாலகுமாரன் அவர்கள் எழுதிய யாதுமாகி நின்றாய் காளி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. சிறுகதை அப்படிங்கிறது எதை சம்மந்தப்பட்டதுன்னா பக்காவான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த கதை கேட்டோம் அப்படின்னா அந்த அந்த லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மேலும் மேலும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ண தோணும். இல்லை லவ் பண்ணாதவங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அவருடைய பாணியில, அவருடைய கதை நடையில, அவருடைய ஒவ்வொரு செதுக்கப்பட்ட வார்த்தையில அற்புதமா இந்த கதை சொல்லியிருக்காரு. அது வந்து கேட்டோம்னா நம்ம கண்டிப்பா மனசு ஒரு நல்ல ஒரு கிளர்ச்சியே வரும். அவ்வளோ அன்பு நம்ம மனசுல ஒரு சுரக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப அற்புதமான கதை. கேட்கலாமா? யாதுமாகி நின்றாய் காளி பை பாலகுமாரன் அவர்கள். யாதுமாகி நின்றாய் காளி, யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். மகாகவி. என் இனிய ராஜ்குமார், இந்த கடிதத்தை அவசரப்பட்டு முதலில் படிக்க வேண்டாம். இப்பதான் 8 மணிக்கு ஒரு இன்லைன் லெட்டர் போஸ்ட் பண்ணினேன். இப்போ மணி 10. இன்னொரு கடிதம் இது. எனக்கு பேங்க் பரீட்சை எழுத ஹால் டிக்கெட் வந்திருக்கிறது. எப்பவோ போட்ட அப்ளிகேஷன். பரீட்சை மெட்ராஸில். 8ஆம் தேதி நான் வரப்போகிறேன். பரீட்சைக்கு ஏதும் படிக்கவில்லை, படிக்க போவதும் இல்லை. இது வெறும் சாக்கு. நான் வரப்போகிறேன் உங்களை பார்க்க. உங்களோடு 3 நாட்கள் ஊர் சுற்ற. மெட்ராஸ் வரப்போகிறேன். ராஜு, நான் அங்கு வரட்டுமா? 11ஆம் தேதி இரவு திரும்ப எனக்கு டிக்கெட் எடுத்து விடுங்கள். வீட்டில் சொல்லிவிட்டேன். எல்லோரும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது என்னவானாலும் நான் நிச்சயம் அங்கே வருவேன். உங்களை பார்க்க வேண்டும். உங்களோடு ஊர் சுற்ற வேண்டும். பீச்சும் சினிமாவும் வேண்டாம். உங்கள் மெஸ், உங்கள் பஸ் ஸ்டாண்ட், உங்கள் கம்பெனி வாசல், முடிவெட்டுக் கொள்கிற சலூன், நடந்து போகிற பாதை, உங்கள் அறை, ஜன்னல், வாசல் படி, ஈசி சேர் எல்லாம் எனக்கு பார்க்க வேண்டும். என் வீடு வாசலும் கொல்லைப்புறமும் புடவை கொடியும் உங்களுக்கு கவிதையாய் வருகிறது. ஆனால் உங்களை நான் நினைத்துக் கொள்ளும் போது வெற்றாய் உங்கள் முகம் தவிர வேறெதுவும் தெரியவில்லை. எங்கே நிற்பீர்கள், எங்கே நடப்பீர்கள், எதுவும் தெரியவில்லை. ராஜு, நான் வருகிறேன். வரட்டுமா? வருவேன். மாம்பழம் ஸ்டேஷனில் காத்திருக்கவும். அம்மா தன் புடவையை கிழிந்து போகிற மாதிரி அடித்து துவைத்து கொண்டிருக்கிறாள். சின்னதாய் ஒரு சின்னாளப்பட்டு அவளுக்கு வாங்க வேண்டும். கடை தெரியுமா உங்களுக்கு? சின்னாளப்பட்டு என்றால் என்ன என்று எனக்கு எழுத வேண்டாம். தெரிந்த பெண்களிடம் விசாரித்து வையுங்கள். 8ஆம் தேதி காலை பொழுதுக்கு இப்போதே வயிறு பரபரக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாம். 2 மணி நேரம் போராதோ? வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். உங்கள் சவிதா. ராஜ்குமார் 7ஆம் தேதி இரவே தயாராகிவிட்டான். இரவே 11:50க்கு தலைவாரிக் கொண்டான். தேதி சரியா என்று 2-3 கேலண்டர்களில் பார்த்து கொண்டான். விரல் நகங்களை வெட்டி ஒழுங்குபடுத்தினான். பாதங்களை சுரண்டி அழுக்கெடுத்தான். அறையை பெருக்கினான். ஒட்டடை அடித்தான். பல் தேய்த்தான். வெள்ளையாய் கிழக்கு பூத்தபோது ஸ்டேஷனுக்கு போனான். வெளிச்சம் தரை தொட்ட நேரத்தில் ஹலோ என்று அவள் நீட்டிய கையை அழுத்தி பிடித்தான். தூங்கினியாடா? சபிதா அவனை கண்கொட்டாமல் பார்த்தாள். நேத்து வீட்டுல தூங்குன. நீங்க தூங்குனீங்களா? சித்த நேரம் இந்த பெஞ்சில தூங்குன. எந்த பெஞ்சு? எந்த பெஞ்சு? இறங்கினவுடன் எக்ஸிபிஷன் பார்க்கிற மாதிரி எது எதுன்னு பார்க்கணுமா? நிதானமா எல்லாம் காட்டுறேனே. எனக்கும் பார்க்கணும் போல இருக்கே. என்னது? எனக்கோசரம் நீங்க ஸ்டேஷன் பெஞ்சில படுத்து கிடக்கிறது? வெளிச்சம் ஆயிடலையா? திரும்ப போற போது பாத்துக்கலாம். கிளம்புற அன்னைக்கும் இங்கேயே படுப்பீங்களா? இறங்கின உடனே புறப்படுறத பத்தி பேசணுமா? பெட்டிய கொண்டா. எந்த பெஞ்சு சொல்லுங்க. இந்த 3ல ஏதோ ஒண்ணு. ஞாபகம் இல்ல. நீ கேப்பேன்னு தெரிஞ்சிருந்தா ஆணி கொண்டு வந்து அதுல கீரல் இட்டிருப்பேன். 2 பேரையும் எழுதி வச்சிருப்பேன். இப்ப கீரலாமா? வெளியே போவேனாமா? கூட்டம் குறையட்டுமே. உட்காரலாம் வாங்க. சவிதா ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். அவனை இழுத்து அருகே அமர்த்தி கொண்டாள். எனக்கு என்னவோ என்னோட வீட்டை விட்டு நான் ஓடி வந்த மாதிரி இருக்கு.
அப்படின்னா உங்க ரூமுக்கு போகாம எங்க வீட்லயும் இல்லாம இப்படி எங்கேயாவது ஸ்டேஷனா உங்களோட போய்கிட்டே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. லவ் பண்றது முடியக்கூடாது ராஜ்குமார். சாகர வரைக்கும் அந்த லவ் டென்ஷன்லயே இருக்கணும். நான் ரெடி. தாம்பரம் ஸ்டேஷன்ல ஒரு ஜோடியை பார்த்தேன். 2 பேருக்கும் செம்ம லெப்ரசி. அந்த ஆளு தள்ளு வண்டியில உட்கார்ந்திருக்கான். அந்த பொண்ணு வண்டி கைப்பிடியில சாஞ்சுக்கிட்டு என்னவோ சிரிச்சு சிரிச்சு பேசுது. அந்த ஆளு பளிச்சுன்னு வளைஞ்சு அவ கால் ஆடு சதைய கடிச்சான். எம்மா, சிலிர்த்து போச்சு எனக்கு. அவ என்ன சொன்னா? எதுக்கு சிரிச்சா? இந்த கடிக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு எனக்கு ராஜு. ராஜுன்னு மனசுக்குள்ள கத்திட்டேன். சிக்னலுக்கு சைதாப்பேட்டையில நிறுத்தின போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சந்தோஷத்தோட உங்களை பார்க்கணும்னு ஒரு வெறி. நீங்க என்னமோ கை குலுக்கி தூங்கிட்டியாடான்னு சாவகாசமா கேக்குறீங்க. அது சரி, அவன் மாதிரி கடிக்கவா முடியும் நடு ஸ்டேஷன்ல? சீ, போகலாம் வாங்க. சவிதா விழுக்கென்று எழுந்து நடந்தாள். ஆட்டோவில் அமர்ந்ததும் அவனை நெருங்கி கைகளை பிணைத்துக் கொண்டாள். உங்க அம்மா என்ன சொன்னாங்க சவிதா? புறப்படுற போது ஏதாவது திட்டுனாங்களா? திட்டல. அந்த கடங்காரனை பாப்பியான்னாங்க. பாப்பேன்னு சொன்னேன். அதுக்கு தானே போறேன்னாங்க. தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். நாசமா போனாங்க. உங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டு வேற எப்படி போக முடியும்னு சொன்னேன். அதுக்கு அழுதாங்க. அவங்களை எதுக்கு எரிஞ்சு பேசுற சவிதா? மனசு நோகாத பொய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே? நான் நெஜம் சொன்னாலும் என்ன நம்ப அங்க யாரும் தயாரா இல்ல ராஜு. உன்னை எனக்கு கட்டி கொடுக்கறதுல என்ன கோவம் அவங்களுக்கு? வக்கில்லாத கோவம்தான். நானா படிச்சு, நானா உத்தியோகம் தேடி, நானா வளர்ந்துட்ட கோவம்தான். நானா இப்ப புருஷனும் தேடிக்கிட்டேங்கிற போது இன்னும் பொத்துக்கிட்டு வருது அவங்களுக்கு. அவங்க பாவம் சவிதா. இதுல பாவம் நீங்க தான் ராஜு. என்னோட வீட்டு நிலவரம் தெரிஞ்சு என்ன சரின்னு முன்னால வந்து ஏத்துக்கிட்ட பிறகும் கூப்பிட்டு ஒரு வாய் காஃபி கொடுக்காத சம்பந்தம். உங்களை வாய் திறந்து பேர் சொல்லாம கடங்காரன் களவாணின்னு என் வீடு சொல்றத சகிச்சுக்கிற உங்க சுபாவம், இதுல பாவம் நீங்க தான். ஏய், அழுவுறியா? இதுக்கெல்லாம் அழமாட்டேன். என் வீடு அப்படிதான், மாத்த முடியாது. சரி போதும். உன் சம்பந்தம் விலகிக்கன்னு நீங்க சொன்னாலும் எனக்கு அழுக வராது. இவளை நான் லவ் பண்ணவே இல்லை, சும்மா ஒரு ஜாலிக்காகன்னு யாருகிட்டயாவது சொன்னீங்கன்னா ஒரு வேலை அழுவேனா என்னவோ. சீ நாயே, என்ன வார்த்தை பேசுற? மனசுல பட்டத சொல்றேன். இப்ப எங்க போறோம்? நேரா என்னோட சிநேகிதன் வீட்டுக்கு. ஐயோ, ஏன்? அங்க போய் என்ன பண்றது? குளிச்சுட்டு நல்லா உடுத்திக்கிட்டு பரீட்சை ஹால், பரீட்சை முடிச்சிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு. அப்புறம் நீ சொன்னபடி எனக்கு முடி வெட்டுற சலூன், சாப்பிட்ற மெஸ்ஸு, கம்பெனி வாசல், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கவே இருக்கு. சிநேகிதர் வீட்டுல யாரும்? எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. நீ நான் மட்டும்தான். என்னை கண்டதும் கையில சாவி கொடுத்துட்டு காணாம போயிடுவான். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. வேணாங்க, வேற வழி. உங்க ரூமுக்கு போயிடலாம். விளையாடுறியா? வீட்டுக்காரம்மா என் பொட்டியை தூக்கி வெளியே போட்டுடும். புரியாது சவிதா உனக்கு இதெல்லாம் சொன்னா. பேசாம நீங்க ஹோட்டல்லயே ரூம் புக் பண்ணி இருக்கலாம். உனக்கு சீப்பா படுமோன்னு செய்யல. இதுதான் சீப்பா படுது ராஜு எனக்கு. ஏன் சொல்ற அப்படி சவிதா? அந்த ஆளை தெருவுல விட்டுட்டு நாம உள்ள உட்கார்ந்தா கஷ்டமா இருக்கும்ல எனக்கு. பாவம் இல்லையே எப்படி செய்யறது? ராஜ்குமார் பதில் சொல்லவில்லை. ஹாய், இதுதான் உங்க சிநேகிதர் ஒய்ஃபோ? அழகா இருக்காங்கல்ல? கல்யாண போட்டால பொண்ணுங்க கலையே தனிதான். எத்தனை பசங்க? 3. போட்டால 20/1/78 போட்டிருக்கு. 3 வருஷத்துல 3 பசங்களா? அட பாவி, அந்த அம்மாவை ஏன் திட்டுற? சி, கையெடுங்க. இது என்ன நடு கூடத்துல அசிங்கம்? பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. யாரு? போட்டோல அந்த அம்மா. பாக்கட்டுமே. சி, கைய எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது, எனக்கு பிடிக்கல ராஜு. ஏன் சவிதா? இது வேற ஒருத்தர் வீடு. அந்த பொண்ணு வளைய வர்ற இடம். மரியாதை இல்லை இது. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சவிதா. புரியும், மொல்ல மொல்ல புரியும். விடுங்க, நான் குளிக்க போறேன். ஆணும் பெண்ணுமாய் கும்பல் கும்பலாய் புத்தகங்களை சுமந்தபடி பரீட்சை ஹாலை சுற்றி கொண்டிருக்கையில் இவள் இவனோடு சிரித்துக் கொண்டிரு. ஈரத்தலையில் சின்ன கோடாலி முடிச்சும் செந்தூரமுமாய் பரீட்சை ஹால் ஜன்னலோரம் உட்கார்ந்து இவனுக்கு கடிதம் எழுதினாள். இங்கிருந்து உங்களை பார்க்கிற போது பெருமையா இருக்கிறது ராஜு. வெயில் தெரிக்கும் வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்டுமாய் நீங்க ரொம்ப அழகாய் அமைதியே தெரிகிறீங்க என்னோட கண்ணுக்கு. அந்த வீட்டில் தொடாதே என்று கோபமாய் சொன்னதும் சுண்டி போன உங்கள் முகம் நினைவுக்கு வருகிறது.
ஹாலில் இருந்து எழுந்து வந்து உங்களை கட்டிக்கொள்ள ஆசையாய் இருக்கிறது. இந்த உங்கள் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் தான் என் காதலை கிளறி கிளறி விடுகிறது. மிதித்தாலும் மனசு நோகாத சுபாவம் பார்க்கிற போதெல்லாம் காலை கட்டிக்கொள்ள தோன்றுகிறது. என்னை சுற்றி அத்தனை பேரும் சிடு மூஞ்சிகளாய் இருக்கிறதால் உங்களை நினைக்க தோன்றுகிறதா? என் சிடுமூஞ்சித்தனத்துக்கு நீங்க தான் சரி என்கிற சுயநலமா? எனக்கு தெரியவில்லை. எதுவாயினும் சரி, இந்த நிமிஷம் உங்களை நான் நேசிக்கிறது சத்தியம். உங்களை எனக்கு நிச்சயம் கொண்டு வந்து தரும் அந்த உண்மை. வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனை வந்து அடைந்ததை பற்றி உனக்கு தெரிந்ததை எழுதுக என்று கேட்டிருக்கிறார்கள் கேள்வித்தாளில். எனக்கு ஏதும் தெரியாது. உங்களுக்கு ஏதும் தெரியுமா? தெரிந்தால் சொல்லிக் கொடுங்கள். இப்போது வேண்டாம். எங்கேயாவது ஹாயா உட்கார்ந்துகிட்டு பேசும்போது வாஸ்கோடகாமா பற்றி சொல்லுங்கள். வாஸ்கோடகாமா பெயரே அழகா இருக்கிறது இல்லை? உங்களை இப்படி அழைத்து ஊரில் இருந்து ஒரு கடிதம் எழுதட்டுமா? அம்மணி, நீங்கள் தமிழில் விடைகள் எழுதுகிறீர்களா? கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கிறதே. வினாத்தாள் கொடுத்தவர் பயத்தோடு பணிவாக கேட்டார். அவளுக்கு சிரிப்பு வந்தது. இல்லை, கடிதம் எழுதுகிறேன். யாருக்கு? அதோ அங்கே நிற்கிறாரே அவருக்கு. அந்த மனிதர் குழப்பத்துடன் எட்டி வெளியே நிற்பவர்களை பார்க்கையில் அவள் எழுந்து நின்று கொண்டாள். எனக்கு புரியவில்லை அம்மணி. எனக்கும் தான் ஐயா. இதை அனுமதிக்கலாமா என்று தெரியவில்லை. இப்படி செய்வது தவறு என்று தோன்றுகிறது. சற்று இருங்கள், கேட்டு வருகிறேன். அந்த மனிதர் நகர்ந்த போது அவள் வெற்று விடைத்தாளை வைத்துவிட்டு ஹாலை விட்டு வெளியே வந்தாள். கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள். வாஸ்கோடகாமா பயணம் பற்றி அவன் வங்காள விரிகுடா கடற்கரை மணலில் விரல்களால் அவளுக்கு படம் போட்டு காண்பித்தான். பிரயாணம் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போனதும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான் இல்ல? திரும்ப திரும்ப கடலும் படகும் அலையும் கரையுமாகத்தான் கனா வரும் அவனுக்கு. அட்வென்ச்சர் பண்றவங்க ஓஞ்சிட்டா பெரிய அவஸ்தை. இப்படி வீட்டை மீறி, ஊரை மீறி, ஜாதி மீறி இத்தனை நாள் லவ் பண்றப்போ எனக்கு வர்ற பயம் கூட அதுதான். லவ் முடியக்கூடாது ராஜு. கடற்கரை இருட்டிய பிறகு அவள் முதுகில் அவன் கோடுகள் போட கிளர்ந்தாள். எம்மா மகமாயி, என்னை காப்பாத்து என்று தலையை பிடித்து கொண்டாள். என்ன சவிதா என்று அணைத்து கொண்ட போது மடியில் சுருண்டு விழுந்தாள். எதுக்கு மகமாயின்ன சொல்லேன். புத்தி பொளந்து இடம் காலம் தெரியாம போயிடுமோன்னு பயம் வந்துருச்சு. இந்த கஷ்டத்தை யார கூப்பிட்டு சொல்றது? இதுல என்ன கஷ்டம் சவிதா? கஷ்டம்தான். வேணுங்கிற போது இடம் தோதுப்படாது. இடம் தோதுப்பட்டா வேணும்னு தோணாது. அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஸ்கோடகாமா கதை தான். தின்னுட்டு தின்னுட்டு தூங்க தான் தோணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் நல்லா தூங்குவோம் பாருங்க. நிஜமாதானா? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. ஆனால் பொட்டு தூக்கமில்லை. எதிரும் புதிருமாய் ரா முழுக்க உட்கார்ந்திருக்கத்தான் முடிந்தது. ஓயாமல் பேசத்தான் தோன்றியது. மீறி தோளில் கை வைத்த போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். உங்க சிநேகிதர் காணாம போயிருவாருன்னு சொன்னீங்க. அவர் வராண்டால படுத்துக்கிட்டு தூங்குறாரு. நல்லா இருக்கு இப்ப கொஞ்சறது. நம்ம பத்தி அவனுக்கு தெரியுமா? என்னால முடியாது. ஏன்? நம்ம இடம் இது இல்ல. வேற எங்க போறது மெட்ராஸ்ல? உங்க ரூமுக்கு போயிடலாம். உதப்பாங்க மாமி. நான் கேக்குறேன். என்ன விளையாடுறியா? நான் நாளைக்கு கேட்க தான் போறேன். பொம்பளை தானே உங்க வீட்டுக்காரம்மா. நல்லா வாழ்ந்தவங்க தானே. அவங்களுக்கு புரியும். புரியும்படியா சொல்லி கொடுக்க எனக்கு தெரியும். வீட்டுக்கார அம்மாளை அறிமுகப்படுத்திய போது திசை கேட்டு காலில் விழுந்தாள். உட்கார சொன்ன போது அவங்க இருக்காங்க என்று மறுத்தாள். வற்புறுத்திய போது வீட்டுக்கார அம்மாளுடன் சமையலறைக்கு சென்று உட்கார்ந்தாள். காய் நறுக்க உட்கார்ந்தவளிடமிருந்து பிடுங்கி தோல் சீவி முடித்து கொடுத்தாள். வீட்டு குழந்தையை இழுத்து தலை பின்னி பொட்டு வைத்து விட்டாள். தன் உத்தியோகம், தன் சம்பளம், இவனை திருமணம் செய்து கொள்ள போகும் மாசம் எல்லாம் சொன்னாள். சட்டு புட்டுன்னு முடிச்சிட வேண்டியதுதானே. பரீட்சை படிப்புன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்காரம்மாள் எதிரே உட்கார்ந்து ரகசியமாக கேட்டாள். அது பத்தி பேசத்தான் இங்க வந்திருக்கேம்மா. சிநேகிதர் வீடு லாட்ஜுன்னு தங்க சொல்றாரு. உள்ளே நுழையவே கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்து பேசுறது எங்க? இங்கேயே தங்கிடுறேன்னு சொன்னதுக்கு நான் கேட்க மாட்டேன். வீட்டுக்காரம்மா கோச்சுக்கிடுவாங்கன்னாரு. தைரியம் கிடையாதுமா. ஒவ்வொரு இடத்துலயும் நான் தான் புடிச்சு புடிச்சு முன்னுக்கு தள்ள வேண்டி இருக்கு. கட்டிக்கு போற ஆளு தானே, பயம் என்னத்துக்கு? எங்க வீட்டுல தங்கிக்க. ஏன்பா ராஜ்குமாரு, ராத்திரி உனக்கு பலகாரமா சாப்பாடா? அவனுக்கு பசி சுத்தமாக இல்லை. சவிதா அறைக்குள் வளைய வந்த சந்தோஷம் வயிற்றில் கல்லாய் கேழ்வரகு களியாய் அழுந்தி பசி அடைத்து விட்டது. அறை முழுக்க சுத்தம் செய்து கொடுத்து
பறவைகள், மரங்கள், வால் போஸ்டர்கள் ஒட்டி சாமி படத்துக்கு கீழே மஞ்சள் கிழங்கில் ஸ்வஸ்திக் கீறி சின்ன இலைக்கோலம் போட்டு ஊதுபத்தி ஏற்ற ஜன்னல் ஸ்கிரீன் மாற்றி தன் நீல முடியை அரை நடுவே நிதானமாய் வாரிக்கொண்டு நின்றாள். கூடாதுன்னு மாமி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்ப? உங்களை இழுத்துக்கிட்டு ஏதாவது லாட்ஜுக்கு போயிருப்பேன். உங்க சிநேகிதர் வீட்டுக்கு லாட்ஜ் தேவலாம். கொஞ்சம் தலைகுனிவா இருக்காது? எனக்கு நீங்க வேணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு தலை குனிவு என்ன? வெட்கம்னு தலையை குனிஞ்சுக்கிட்டா இதோ இப்படி உங்க முன்னாடி நின்றுகிட்டு தலைவாரிக்க முடியுமா? லாட்ஜில் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து கேட்டுட்டா ஆமா நான் அப்படிதான்னு சொல்லுவேன். இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது உனக்கு? 2 வருஷம் மனசுக்குள்ள உங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தனே, அந்த தைரியம்தான். நான் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா? சட்டென்று தலை வாருவதை நிறுத்தினாள். மெல்ல நகர்ந்து அவன் அருகே வந்தாள். அவன் தலையை மெல்ல கோதினாள். பிடரியை சட்டென்று இறுக பிடித்தாள். வேணாம்னு சொல்லிட்டா உங்க கதையும் என் கதையும் ஒரே நாள்ல முடிஞ்சிரும். நெசமாவான்னு கேட்க வேண்டாம். எங்க வீட்டு கொல்லப்புறத்துல இழுத்து கட்டிக்கிட்டேன். இனிமே முடியாதுங்கிறதே இல்ல. சி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சவிதா. சொல்லாதீங்க இனிமே. எப்படி உன்னோட குடித்தனம் பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. பயமா இருக்கு. குடித்தனம் பண்ண போறது நான். வந்து சாப்பிட்டுட்டு ஆண்டுகிட்டு இருங்க. இப்பவே ஆளணும் போல இருக்கு எனக்கு. நான் ரெடி. வீட்டுக்காரம்மா ஏதாவது? சவிதா மெல்ல வாசலை நோக்கி கதவை ஓசைப்படாது மூடினாள். படுக்கை விரித்து பின்னலை தலையணைக்கு பின் போட்டு படுத்துக் கொண்டாள். ஏய், என்ன இது? அவங்க கேட்ட என்ன சொல்லுவ? இவரு தயங்குற மாதிரி பேசினாரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு பொண்ணோட நிலைமை புரியும். நீ ஒரு பொண்ணா பிசாசா? உங்களுக்கு பிடிச்ச விதமா வச்சுக்கோங்க. நான் உனக்கு சரியான ஜோடி இல்லையோன்னு படுது சவிதா. அப்படிதான் அமையும். இது நேச்சர். நேச்சர் போடுற ரூல். ஒன்னு குறைவானா இன்னொன்னு வந்து ஈடுகட்டும். ஈடுகட்டினாதான் பேலன்ஸ் ஆகும். பெரிய கிளவி மாதிரி பேசுற. சுயமா எல்லாத்தையும் பண்ணுகிற பொண்ணுங்க எல்லாம் பாதி கிளவி மாதிரி தான். வீட்டுல பார்த்து பார்த்து சடங்கு பண்ணுனா கடைசி வரைக்கும் மக்கு குழந்தையா இருந்துக்கணும். எனக்கு கிளவி வேணாம். எனக்கு என்னோட குழந்தை வேணும். யார குழந்தைங்கிற? உங்களை தான். குழந்தைய நான் சொல்ற. விடிந்த போது அருகில் தூங்குகிறவனே குழந்தை மாதிரி தான் இருந்தான். தலையை தடவி எழுப்பிய போது திடுக்கிட்டு எழுந்து வாயை துடைத்துக் கொண்டான். கலவரத்துடன் கதவை பார்த்தான். கதவு அகல திறந்து வாசல் படியில் கோலம் போட்டிருந்தது. 40 பேர் சாப்பிடுகிற மெஸ்ஸின் மூலையில் சவிதாவோடு சாப்பிட்ட போது உள்ளே அழுக்கு துண்டு கட்டி வேலை செய்பவர்கள் எல்லோரும் வெளியே வந்து எட்டி பார்த்து விட்டு போனார்கள். மெஸ் முதலாளி என்றுமில்லாதபடி வணக்கம் சொன்னார். இதுதான் சலூனா? கர்ச்சீப்பை கீழே போட்டுவிட்டு கதவு அடியே குனிந்து பார்த்தாள். 5-6 சேர் இருக்கே. பெரிய சலூன் தான். கிராப்புக்கு எவ்வளவு ராஜு? ஆபீஸ் உள்ள போகலாமே. ஆட்டோவில் உட்கார்ந்தபடி கேட்டாள். வேணா சவிதா. சரி. என்ன சரின்னுட்ட சட்டுன்னு? 8 மணி நேரம் வேலை செய்யற இடம். அங்க தொந்தரவுபடுத்த கூடாது. அதான். மிதியடி வாங்கினாள். பிளாஸ்க் வாங்கினாள். நைலான் கொடி கயிறும் கிளிப்பும் வாங்கினாள். நிதானமாக துருவி துருவி அம்மாவுக்கு சின்னாலப்பட்டு எடுத்தாள். கொடுத்தா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ அவுத்து போட்டு எனக்கு புடவைய வாங்கி வந்திருக்கான்னு வாங்க. மாத்தவே முடியாதா? யார் யாரையோ மாத்திடலாங்கிற? முடியாது. என்ன மாதிரி எங்க அம்மாவும் முரடு. எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாமே முரடு. இன்னைக்கு ராத்திரி எங்க படுத்துக்க போற? சட்டமா உங்க ரூம்ல தான். வீட்டுக்காரம்மா வேணாம்னா மஞ்ச கைத்த கையில கொடுத்து நீங்க தான் எனக்கு மகமாயி கொடுத்து கட்ட சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். 4 நட்சத்திரம் பார்க்க வேணாமா? லவ் யூன்னு சொன்னப்ப நட்சத்திரம் பார்த்துதான் சொன்னீங்களா? நான் என்ன அவ்வளவு வசதியா? வசதி அபூர்வம்னா கொண்டாடுறவங்கள உடமைன்னு பட்டிச்சு இறுக்கி வச்சுக்கிறேன். எல்லா பொண்ணும் செய்யறதுதான் இது. வீட்டுக்கார அம்மாளிடம் என்ன சொன்னாலோ ஏது சொன்னாலோ, பெண் பாவம் பொல்லாதது தம்பி, எது வந்தாலும் இத கைவிட்டுறாதப்பா. இறங்கி தவித்து கன்னம் புதைத்து தூங்கி போகையில் பம்பை சத்தத்திற்கு யாரோ ஒரு பெண் தலைவிரித்து ஆடுகிற மாதிரி நைலான் கொடிக்கயிற்றை சுழற்றி சுழற்றி ஜனங்களை துரத்துவது போலவும் கனவு வந்தது. விடிந்ததும் இவள் இன்று ஊருக்கு போகப் போகிறாள் என்ற நினைப்புதான் நெஞ்சை அழுத்திற்று. முற்பகல் முழுக்க சவிதா வீட்டுக்கார அம்மாளுடன் இருந்தாள். சினிமா தியேட்டரில் கண்களை மூடிக்கொண்டு இவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். 7 மணிக்கு தலைவாரிக்கொண்டு பெட்டியை தூக்கியபடி ஸ்டேஷனுக்கு புறப்பட்டாள். வழி முழுக்க மௌனமாயிருந்தாள். இடம் பார்த்து வண்டியில் அமர்ந்து ஜன்னலில் தலையை கவிழ்த்து கொண்டாள்.
ஏய், அழுவுறியா? சிரிச்சுக்கிட்டு இல்ல, நேர் பதிலா சொல்லேன். குத்தலாம் ஏன் பேசுற? கேள்வி சரியா இருந்தா நேர் பதில் சொல்லலாம். இந்நேரம் பார்த்து அழுவுறியான்னா என்ன சொல்றது? 3 நாள்ல ஒரு தடவை கூட நீ அன்பாவே பேசல சவிதா. அன்பா பேசுறதுதான் முக்கியமா? பேச்சும் சேர்ந்தா நல்லா இருக்காது? எல்லா ஆம்பளைங்களுக்குமே கால்ல விழுந்து கெஞ்சற பொம்பளை தான் வேணும் போல. உனக்கு என்ன கஷ்டம் இதுல? கெஞ்சின உடனே லவ் போயிடுது ராஜு, மனசு விட்டு. ஆம்பளைய கை பிடிக்கிறதுக்குள்ள இருக்கிட்டா ஜாஸ்தியாயிரமாக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இதுல? தெரியல. ஏய், கோபமா? எனக்கு என்ன கோபம்? கோவிச்சுக்கணும்னா என் பேச்சுக்கு நீங்க தான் கோவிச்சுக்கணும். உங்ககிட்ட பேச பேச கோபமே உடம்ப விட்டு போயிடுது. பயம் வந்துடுச்சோ? பயம்னு இல்ல, ஒரு அதிசயம் தட்டுது. என்ன மாதிரி அதிசயம்? கோயில்ல இருக்கிற அம்மன் சிலையை எழுந்து வந்து எனக்கு தாலி கட்டுறான்ற மாதிரி அதிசயம். சு! அவள் அவன் கையை அழுத்தி பிடித்தாள். இப்படி அடங்கி போறதுதான் கோபமோன்னு சில சமயம் தோணும். மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. அடங்கி போடா, என்ன கஷ்டம் உனக்குன்னு தான் சொல்லுது மனசு. அவள் அவன் கையை விடுவித்துக் கொண்டாள். ஜன்னலில் இருந்து நகர்ந்து பெட்டியை ஓரம் வைத்து சுருண்டு படுத்துக் கொண்டாள். சவிதா, 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 இன்னும் 3 நிமிஷம் இருக்கு சவிதா. எனக்கு முடியலிங்க. ஏண்டா? சரக்குன்னு வண்டி கிளம்பி போயிட்டா நல்லா இருக்கும். எனக்கு கஷ்டமாயிடும் சவிதா. உள்ள வாங்க. வேணாம். அப்ப சரி. 5 நிமிடம் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தவள் மெல்ல எழுந்தாள். மறுபடி ஜன்னலிடம் நெருங்கி இவன் கையை பற்றி கொண்டாள். பேசாம இறங்கி ரூமுக்கு வந்துடட்டுமா? அவன் மௌனமாயிருந்தான். விளக்கு பச்சை விழுந்தது. எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வரேன். எப்ப வேணாலும் கல்யாணம் வச்சுக்கலாம். உங்க இஷ்டம், உங்க சௌகரியம். என் அளவுல கல்யாணம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நான் இப்படி அதட்டுறதும் உருட்டுறதும் அது பதிஞ்சு போனதுனாலதான் இப்படி உங்களுக்கு பதியலேன்னு தோணுது. லவ் வேற, கல்யாணம் வேறன்னு பிரிச்சு வச்சு யோசிக்கிறீங்க. கரை சேர்ந்துட்டா பிரயாணம் முடிஞ்சு போயிடுச்சா? வாஸ்கோட ஹாமாவுக்கும் சாவர வரைக்கும் பிரயாணம் தான் நினப்பு. கடலும் கரையும் தான் நினப்பு. நன்னம்பிக்கை முனைங்கிறது ஒரு திருப்பம், முடிவு இல்ல. நான் சொல்றது புரியுதா? முழுக்க புரியல. ஆனா நான் வெறும் துடுப்பு போடுறவன். சவிதா வாய்விட்டு சிரித்தாள். அவன் சட்டையை பற்றி இழுத்து சட்டை பையில் முத்தமிட்டாள். வண்டி குலுங்கிற்று. ஓரடி பின் நகர்ந்து முன்பக்கம் இழுபட்டது. அசைந்து நகர்ந்தது. ஏதோ சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வண்டி மாதிரி புத்தியை விட்டு நகர்ந்து போயிற்று. சவிதா எழுந்து கதவருகே நின்றாள். 2 பக்க கம்பிகளையும் பிடித்துக் கொண்டாள். அவனுக்காக குனிந்து வலக்கையை நீட்டினாள். குலுக்கினாள். சோ லாங், சோ லாங். மெல்ல கதவு மீது சாய்ந்து கொண்டாள். தலையை பின்னுக்கு சரித்து கண்களை மூடிக்கொண்டாள். ராஜ்குமார் வண்டி கூடவே ஓடி வந்தான். சிற்றுண்டி சாலை தாண்டி, கார்டு ரூம் தாண்டி, RMS ஆபீஸ் தாண்டி, வேலிகள் தாண்டி, ரயிலடி சரிவு வரை ஓடி வந்தான். நின்று கை தூக்கினான். உயரமாய் விசிறினான். சின்ன சிகப்பு புள்ளி மறையும் வரை பார்த்தபடியே இருந்தான். நினைவு வந்து விட்டது. நான் நிற்கிற பஸ் ஸ்டாண்ட், நடக்கிற பாதை, முடி வெட்டி கொள்கிற சலூன், சாப்பிடுகிற மெஸ், வேலை செய்கிற கம்பெனி எல்லாம் பார்க்க வந்தாய் இல்லையா சவிதா? எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துவிட்டு பதிந்து கொண்டு போய்விட்டாய். புறப்பட்டு போய்விட்டாய். சவிதா, சவிதா, நான் எப்படி திரும்பி போவது? அந்த சலூனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் சாப்பாட்டு மெஸ்ஸுக்கும் எப்படி போவேன்? நான் சாதாரணமாய் சந்தித்த இடங்களில் இனி உன் முகம் பட்டு, உன் நினைவு ததும்பி, உன் உருவம் நின்று மயங்கி மயங்கி என்னை சீரழிக்குமே. அறைக்குள் சுழன்று அலையும் குளர் சுருளும், சுவரில் கீறின ஸ்வஸ்திக்கும் ஜன்னல் ஸ்கிரீனும் மிதியடியும் எல்லா இடமும் நீயாகி, என்னிடம் என் சுபாவம் எல்லாமே மறைந்து போய் பைத்தியமாகி, ஒரு டாக்ஸி பிடிச்சு தாம்பரம் போய் அவளை மடக்கி இழுத்து வந்து விடலாமா? என் கூடவே இரு என்று அழுத்தி கொண்டு வந்து விடலாமா? மனசுக்குள் டாக்ஸி வேகமாய் ஓட, இவன் உள்ளே சீட் நுனியில் நகம் கடித்து தாம்பரம் நோக்கி போவதாய் நினைவு பிறக்க, மெல்ல திரும்பி நகர்ந்து தளர்வோடு நடந்து விடை கொடுத்த கம்பத்துக்கருகில் நின்றான். இங்கதான் அந்த கோச் இருந்தது. இந்த இடத்தில்தான் நான் நின்று கொண்டிருந்தேன். சற்று முன் 5 நிமிடம் முன் அவள் இருந்த இடம் இது. பெரிய ஜன்னலில் சவிதா முகம் அழுந்தி கிடக்க உள்ளுக்குள்ளே மெல்ல பாடினான். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். காளிதான். இனிமேல் அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை எல்லாமே நீ காளிதான்.
இவளுக்கு பெண் பிறந்தால் காளியா இல்லாமல் எப்படி இருக்கும்? தலை விரித்து பம்பை முழங்க சூலம் பிடித்து ஆடாமல் என்ன செய்யும்? நீ வெறும் துடுப்பு போடு என்று அதட்டாமல் என்ன செய்யும்? தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் இன்றி இல்லை. யாதுமாகி நின்றாய் காளி. ராஜகுமாருக்கு தூக்கம் வந்தது. மெல்ல சிமெண்ட் பெஞ்சை நெருங்கி உட்கார்ந்து சரிந்து கால் நீட்டி சுருண்டு கன்னம் சில்லென்று பதிய தூங்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. பாலகுமாரன் அவர்கள் எழுதிய யாதுமாகி நின்றாய் காளி சிறுகதை முற்றும். என்ன ஒரு காதல் உணர்வு கூடிய ஒரு சிறுகதை. கேட்க கேட்க அப்படியே நம் மனசு அப்படியே பரவசமாகுது. ஒரு இனம் பிரியாத ஒரு வழின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்துல தலைப்புக்கு பொருத்தமான ஒரு கதை. யாதுமாகி நின்றாய் காளி அப்படிங்கிறது காளிங்க தன்னுடைய லவ்வர், அந்த பொண்ணு. அவ தன்னுடைய காதல்னு இருந்த எல்லா இடத்த எல்லாத்தையும் பார்க்கணும், அவனோட 2-3 நாள் இருந்துட்டு போகணும்னு வந்திருக்கா. அவன் சாதாரணமா உழவிட்டு இருந்த இடம் எல்லாமே இப்போ அவள் நிறைஞ்சி இருக்கா. உன்னோட நினைவு இல்லாம எங்க பார்த்தாலும் உன்னோட நினைப்பு தானே இருக்கும். நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? உன்னை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எழுதியிருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அந்த ஸ்டேஷன்ல இருந்த பெஞ்சில் அவன் படுக்க ட்ரை பண்றது, தூங்க முயற்சி பண்ண விஷயமெல்லாம் அப்படியே மனசுல அப்படியே இதமா பாசமா அன்போட அப்படியே பதியுது. இந்த கதையை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.